வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். 10th ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்களுக்கு இஸ்ரோவில் பல்வேறு பணிகள் முழுமையான செய்தியை காண்போம். இஸ்ரோவின் கீழ் செயல்படும் சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பல்வேறு பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். விவரம் வருமாறு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் SDSCSR/RMT/01/2025 டேட்டட் 16/10/2025. பணியின் பெயர் டெக்னீசியன் பி, பிரிவு கெமிக்கல். காலியிடங்கள் 13. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் கெமிக்கல் பிரிவில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு எலக்ட்ரிஷியன். காலியிடங்கள் 8. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் எலக்ட்ரிஷியன் பிரிவில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு ஃபிட்டர். காலியிடங்கள் 21. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஃபிட்டர் ட்ரேடில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு சிவில் என்ஜினியரிங் அசிஸ்டன்ட். காலியிடங்கள் 4. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் சிவில் என்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். காலியிடங்கள் 5. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்கில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு பம்ப் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக். காலியிடம் 1. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பம்ப் ஆப்ரேட்டரில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு ஃபோட்டோகிராஃபி டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. காலியிடம் 1. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஃபோட்டோகிராஃபி டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு எலக்ட்ரானிக் மெக்கானிக். காலியிடங்கள் 12. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் எலக்ட்ரானிக் மெக்கானிக்கில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு பாய்லர் அட்டண்டன்ட். காலியிடங்கள் 2. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பாய்லர் அட்டண்டன்ட் ட்ரேடில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு டீசல் மெக்கானிக். காலியிடம் 1. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் டீசல் மெக்கானிக்கில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக். காலியிடம் 1. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு கம்ப்யூட்டர் சயின்ஸ். காலியிடம் 1. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் பிரிவில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேற்கண்ட பணிக்கான சம்பள விகிதம் 21,700 முதல் 69,100. பணியின் பெயர் டிராஃப்ட்ஸ்மேன் பி. காலியிடங்கள் 2. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் பிரிவில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் குக். காலியிடங்கள் 3. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் 5 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ஃபயர்மேன் ஏ. காலியிடங்கள் 6. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் நல்ல உடற்தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். பணியின் பெயர் லைட் வெஹிக்கிள் டிரைவர் ஏ. காலியிடங்கள் 3. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் லகுரக வாகனத்துக்குரிய ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் நர்ஸ் பி. காலியிடம் 1. கல்வி தகுதி நர்சிங் பிரிவில் முதல் வகுப்பில் டிப்ளமோ தேர்ச்சியுடன் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும். பணி எண் 1, 2, 3 மற்றும் 5க்கான வயது வரம்பு 18லிருந்து 35க்குள் இருக்க வேண்டும். பணி எண் 4க்கான வயது வரம்பு 18லிருந்து 25க்குள் இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்ப கட்டணம் ₹500. இக்கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். எழுத்துத் தேர்வில் கலந்து கொள்ளும் SC, ST, PWD பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் திருப்பி தரப்படும். விண்ணப்பிக்கும் முறை: https://www.apps.shar.gov.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் 14/11/2025 விண்ணப்பிக்கவும். வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.